ஐ இன்னைக்கு என்ன லஞ்ச் பார்க்கலாமா? சுட சுட சாதம் கொதிக்கிறது, இப்போ தான் இறக்கியிருக்கேன். கலந்துக்கிறதுக்கு என்ன பார்க்கலாமா? வத்த குழம்பு பண்ணியிருக்கேன். பச்சை சுண்டைக்காய் போட்டு வத்த குழம்பு. இது ரொம்ப நல்லது உடம்புக்கு. ஏன்னா பச்சை சுண்டைக்காய் வந்து வயிற்றில் இருக்கிற பூச்சியெல்லாம் கொன்னுடும். ரொம்ப நல்லது இந்த பச்சை சுண்டைக்காய். அதுவும் அந்த நல்லெண்ணெயில் குழம்புல ஊறுறது பாருங்கன்னா, சாதத்தில் கலந்து சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பச்சை சுண்டைக்காய் வத்த குழம்பு. அதுக்கப்புறம் வந்து கீரை பண்ணியிருக்கேன், கீரை கூட்டு. இதுவும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். செம்ம காம்பினேஷன் தெரியுமா? எப்போவுமே கூட்டு வந்து வத்த குழம்புக்கு செம்ம காம்பினேஷன். சவுச்சவில் பண்ணலாம், கோஸ் கூட்டு பண்ணலாம், வெள்ளை பூசணிக்காயில் பண்ணலாம், மஞ்சள் பூசணிக்காயில் பண்ணலாம். இந்த வத்த குழம்பு பண்ணாலே கூட்டு தான் காம்பினேஷன். வேறு ஏதாவது காய் பண்ணலான்னு பார்த்தேன், டைம் ஆகிடுதுங்கிறதுனால டக்குன்னு உருளைக்கிழங்கு எடுத்து இன்றைக்கி வதக்கிட்டேன். உருளைக்கிழங்கு நல்லா ரவுண்டாக கட் பண்ணி சூப்பராக ஃப்ரை பண்ணியிருக்கேன். இது கடுகே போட மாட்டேன். இது தாளிக்கிறதுக்கு வந்து பூண்டு தாளிச்சுட்டு அந்த வாசனையிலேயே உருளைக்கிழங்கை வந்து வதக்கிட்டால் செம்ம ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். தொட்டுன்னு சாப்பிட்றதுக்கு தயிர் சாதத்துக்குலாம் அருமையான சைட் டிஷ் இது. அப்புறம் உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வந்து ஆஸ் யூஷுவல் இது வந்து ஆற்றுலேயே வந்து உரக்குத்தின தயிர் எவ்வளோ கெட்டியாக இருக்குது பார்த்தீங்களா? இது வந்து கொத்தமல்லி தொக்கு. என் சேனல் பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.